அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியிலிருந்து சில கிராம் எடை கூடுதலாக இருந்த காரணத்தால் வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் இது தொடர்பாக சட்ட வழிமுறைகள் ஏதேனும் இருக்கிறதா என்பது தொடர்பாக தற்போது இந்திய மல்யுத்த சம்மேளன தலைவர் இது தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவர் சஞ்சய் சிங் இது தொடர்பான தகவலை வெளியிட்டிருக்கிறார். வினேஷ் போகத் தகுதி நீக்கத்திற்கு எதிராக சட்ட வழிமுறைகள் ஏதேனும் இருக்கிறதா என்பது தொடர்பான ஆலோசனை தற்போது நடைபெற்று வருகிறது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் மல்யுத்த பிரிவில் 50 கிலோ எடை பிரிவில் தற்போது சில கிராம் எடை கூடுதலாக இருந்த காரணத்தால் வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய வினேஷ் போகத்தினுடைய இந்த வெற்றி தற்போது பறிபோய் இருக்கிறது. இந்நிலையில் ஒலிம்பிக் கமிட்டியினுடைய முடிவுக்கு எதிராக இருக்கக்கூடிய சட்ட வழிமுறைகள் என்னென்ன என்பது தொடர்பாக தற்போது ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக இந்திய மல்யுத்த சம்மேளனத்தினுடைய கூட்டமைப்பு தலைவர் சஞ்சய் சிங் பல தகவல்களை வெளியிட்டிருக்கிறார். ஒலிம்பிக் கிராமம் சென்றிருக்கக்கூடிய PT உஷா இது தொடர்பாக ஆலோசனை நடத்தி வருவதாகவும் ஒலிம்பிக் கமிட்டியினுடைய முடிவுக்கு எதிராக என்ன செய்யலாம் என விரைவில் முடிவெடுக்கப்படும் என்றும் சஞ்சய் சிங் தெரிவித்திருக்கிறார். சொத்து குவிப்பு வழக்குகளில் அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன் மற்றும் தங்கம் தென்னரசு விடுவிக்கப்பட்டதை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றம் மீண்டும் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2006 முதல் 2011 ஆண்டுகளில் வருமானத்திற்கு அதிகமாக 76,40,000 ரூபாய் சொத்து சேர்த்ததாக அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் அவரது மனைவி மீது 2012 ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. லஞ்ச ஒழிப்புத்துறையின் மேல் விசாரணை அறிக்கை அடிப்படையில் கடந்த 2022 ஆண்டு தங்கம் தென்னரசு மற்றும் அவரது மனைவியை ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் விடுவித்தது. இதேபோன்று வருமானத்திற்கு அதிகமாக 44,56,000 ரூபாய் சொத்து சேர்த்ததாக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் மீதும் 2012 லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிந்தது. இதனை விசாரித்த ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் கடந்த ஆண்டு அவரையும் விடுவித்தது. இவ்விரு உத்தரவுகளுக்கும் எதிராக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்தார். இந்நிலையில் சொத்து குவிப்பு வழக்குகளில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் மற்றும் தங்கம் தென்னரசு விடுவிக்கப்பட்டதை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் ரத்து செய்தார். வழக்கு தொடர்பான குற்றச்சாட்டை பதிவு செய்து ஸ்ரீவில்லிபுத்தூர் சிறப்பு நீதிமன்றம் விசாரணையை தொடங்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். மேலும் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் செப்டம்பர் 9 தேதியும் தங்கம் தென்னரசு செப்டம்பர் 11 ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜராக ஆணையிட்ட உயர்நீதிமன்றம் நாள்தோறும் விசாரணை நடத்த வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளது. தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் வரும் 13 முதலமைச்சர் MK ஸ்டாலின் தலைமையில் கூடுகிறது. தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் வரும் 27 அரசுமுறை பயணமாக அமெரிக்கா செல்கிறார். இந்நிலையில் வரும் 13 காலை 11 மணிக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் கூடுகிறது. இதில் புதிய தொழில் நிறுவனங்களுக்கான ஒப்புதல், தொழிற்சாலை விரிவாக்கம் உள்ளிட்டவற்றுக்கு ஒப்புதல் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமைச்சரவையில் இலாக்கா மாற்றம் இருக்கலாம் என்று தகவல் வெளியான நிலையில் அமைச்சரவை கூட்டம் கூடுவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியிலிருந்து வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த தகுதி நீக்கத்தை எதிர்த்து முறையிடுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இந்திய ஒலிம்பிக் சங்கத்திற்கு வலியுறுத்தி இருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்களை பதிவு செய்யலாம். உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியிலிருந்து தற்போது இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது குறித்து எக்ஸ் தளத்தில் தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தன்னுடைய கருத்தை பதிவிட்டுள்ளார். மிக முக்கியமாக உலக சாம்பியன் மல்யுத்த சாம்பியன் வீரர்களை தோற்கடித்து இறுதிப் போட்டிக்கு சென்ற இந்திய வீராங்கனை தொழில்நுட்ப காரணங்கள் காரணமாக தகுதி நீக்கம் செய்யப்பட்டது என்பது மிக மிக வருத்தம் அளிக்கிறது என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்துள்ளார். அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு முடிவை இந்திய ஒலிம்பிக் சங்கம் கடுமையாக எதிர்க்க வேண்டும் எனவும் கடுமையான எதிர்ப்பு
அறிவிப்பை முன்வைத்து இந்தியாவுடைய மகளுக்கு நீதி கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர் தற்பொழுது வலியுறுத்தியுள்ளார். அது மட்டுமல்லாமல் வினேஷ் போகத்திற்கும் பல்வேறு ஆறுதலான வார்த்தைகளையும் அவர் தெரிவித்துள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. வினேஷ் போகத் தைரியத்தை எப்பொழுதும் இழக்காதவர், மேலும் பலத்துடன் அவர் மீண்டும் களம் காண்பார் என்ற ஒரு நம்பிக்கை உள்ளது என்ற ஒரு கருத்தை தற்போது ராகுல் காந்தி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இந்தியாவிற்கு எப்பொழுதுமே பெருமை சேர்த்திருக்கிறீர்கள், இன்று உங்கள் பக்கம் நாடு முழுவதுமாக நிற்கிறது என்ற ஒரு கருத்தையும் தற்போது ராகுல் காந்தி தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அந்த பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாலா, பாரிஸ் ஒலிம்பிக்கில் இரட்டை வெண்கல பதக்கம் வென்று நாடு திரும்பிய மனு பாக்கருக்கு டெல்லி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பாரிஸ் ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதலில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் தனிப்பிரிவில் இந்திய வீராங்கனை மனு பாக்கர் வெண்கல பதக்கம் வென்றார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு பிரிவில் சரப்ஜோத் சிங் உடன் இணைந்து மனு பாக்கர் வெண்கல பதக்கத்தை தன்வயசப்படுத்தினார். இதன் மூலம் ஒரே ஒலிம்பிக் போட்டியில் இரட்டை பதக்கங்களை வென்ற முதல் இந்திய வீராங்கனை என்ற பெருமையை மனு பாக்கர் பெற்றார். இந்நிலையில் பதக்கங்களுடன் நாடு திரும்பிய மனு பாக்கருக்கு டெல்லி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. कोशिश कर रही थी मैं कि अच्छे से अच्छा हो, जितना अच्छा हो सके मैं बस कोशिश करती रहूँ प्रदर्शन करने का, और जो मेरी टेक्निक है बस उसको फॉलो करूँ. तो इतना ज़्यादा मेडल के बारे में नहीं सोच रही थी, बस कोशिश कर रही थी कि अच्छा करूँ. तो आपने कहा था आलू के पराठे खाओगे और आके आलू के जी कैसा लग रहा है? बहुत अच्छा लग रहा है, क्योंकि बहुत लंबे समय से मैंने इंडियन खाना नहीं खाया था अच्छे से, और यहाँ पहले ही स्वागत में मुझे आलू के पराठे और बहुत सारे और व्यंजन खाने को मिले, तो बहुत अच्छा लगा. பாரிஸ் ஒலிம்பிக் நிறைவு விழாவில் மனு பாக்கர் தேசிய கொடியை ஏந்துவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் அவர் நாடு திரும்பியதால் ஒலிம்பிக் நிறைவு விழாவில் தேசிய கொடியை ஏந்த போவது யார் என்ற ஆர்வம் ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. தொடர்ந்து நம்மொரு செய்திகளை பார்க்கலாம். நெல்லை மாநகராட்சி 31வது வார்டில் கடந்த 11 நாட்களாக குடிநீர் வராததை கண்டித்து அதிமுக மாமன்ற உறுப்பினர் தலைமையில் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மாநகராட்சி அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் தண்ணீர் விநியோகம் செய்ய எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனை கண்டித்து மாமன்ற உறுப்பினர் அமுதா சுந்தர் தலைமையில் பொதுமக்கள் காலி குடங்களுடன் நெல்லையிலிருந்து திருவனந்தபுரம் செல்லும் பிரதான சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே ஸ்ரீ மருதமாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற கூழ்வார்க்கும் விழாவில் ஏராளமான பக்தர்கள் முதுகில் அலகு குத்திக் கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். ஆடி பெருவிழாவையொட்டி மருதாடு கிராமத்தில் உள்ள ஸ்ரீ மருதமாரியம்மன் கோவிலில் அதிகாலை முதல் சிறப்பு அபிஷேகங்கள், ஆராதனைகள் நடைபெற்றன. பின்னர் கிராம மக்கள் கூழ் குடங்களை தலையில் சுமந்தவாறு ஊர்வலமாக சென்று கோயில் வளாகத்தில் கூழ்வார்த்தனர். இதனைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் முதுகில் அலகு குத்திக் கொண்டு அந்தரத்தில் பறந்தபடி ஊர்வலமாக சென்றனர். மேலும் பக்தர்கள் கால்களில் கட்டை கட்டிக்கொண்டு நடனமாடினர். சென்னையில் ரோந்து பணியின் போது இருசக்கர வாகனம் மோதி உயிரிழந்த காவலர் குடும்பத்திற்கு காவல்துறை சார்பில் 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டது. போரூர் சுங்கச்சாவடி அருகே மதுரவாயில் தாம்பரம் புறவழிச்சாலையில் காவலர் குமரன் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது தாம்பரத்திலிருந்து அதிவேகமாக ரேஸ் பைக்கில் சென்றவர் குமரனின் பைக் மீது மோதினார். இதில் குமரன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவரது உடல் 21 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. காவல்துறை சார்பில் ஆவடி துணை ஆணையர் ஐமல் ஜமால் நேரில் அஞ்சலி செலுத்தினார். அத்துடன் உயிரிழந்த காவலர் குடும்பத்திற்கு 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டது.